நம்ம குழந்தைங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ பெரியவங்க நீங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் உங்களுடைய லக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு குழுக்கள் தான். சும்மா குழுக்கள் போட்டு பண்ணிட்டோம்னா இவ்வளோ எஃபர்ட் பண்ண குழந்தைகளுக்கு மத்தியில் நமக்கு கீழே போயிடும் இல்லையா? அதனால் குழுக்களில் எடுப்போம், ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ். ஒரு லக் நம்பர் எடுமா. அறுபத்தி ஒன்று. நம்பர் 61 யாரு? 61. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ 61. 61 நம்பர் டோக்கன் கொடுத்தது யாருங்க? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ உங்களுக்கு அந்த நம்பர் சொல்லியிருந்திருப்பாங்க. 19 சொல்லி குழப்பம் வந்துருச்சு. அது ரிவர்ஸ் ஆயிருக்கு. 19 சொல்லி தப்பா நினைச்சிருப்பீங்க. அடுத்து 19 நம்பர் யாருக்கு வந்திருக்கு? 19 நம்பர் யாரு? நம்பர் 19. அப்பா. 19ஆம் நம்பரை எடுத்தவங்களோட அம்மாவோ அப்பாவோ வாங்க. 19 சார் வாங்க. சார் நிலோஃபர் ஆயிஷா, நீ வர வேண்டாமா? உன்னோட அப்பா தான் வரணும். வருக 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 நிலோஃபர் ஆயிஷாவின் தந்தை அவர்களை மேடைக்கு வாருங்கள். பாருங்க, இப்ப கேட்குற கேள்வியை பார்த்தோன்னே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு லக்கி டிராவான்னு நினைச்சிருவீங்க. சார் நீங்க சென்டருக்கு போங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ் விழாவுக்கு வந்திருக்கோம். தமிழ்னு சொன்னாலே நமக்கு மனசுல கண்ணு முன்னால் வந்து நிற்கிறவர் தாடிக்காரர் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியல. யார் அந்த தாடிக்காரர்? எஸ், திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்கார் நமக்கு? திருக்குறள் இல்லைங்களா? அந்த திருக்குறள்ல பால்கள்னு சொல்லுவோம். எத்தனை பால்கள் உண்டு? திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? இது இவர் தான் ஆன்சர் பண்ணணும். நீங்களாம் தெரிஞ்சவங்க பேச வந்துருங்க. ஆடியன்ஸ் அமைதி காக்கவும். சதம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. 3. அருமை. 3 பால்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன விட கரெக்ட். அது என்னென்ன பால்னு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெரி குட். மைக்கு கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கோங்க. மைக் வெரி குட். மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் பண்ணல. பல்லவி ஆன் பண்ணி பிரஸ் பண்ணி விடு. அப்ப பாதி கிஃப்ட் எங்களுக்கு. அதுதான் சொல்லுங்க. அவர் 2 பால் சொல்லிட்டாரு. 3வது பால்க்கு மேடம் அவர் சொன்னதை கேட்கலைன்னா நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அவர் அறத்துப்பால் சொல்லியிருக்காரு, காமத்துப்பால் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னும் ஒரு பால் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான பால். அதுதான் இல்லையாச்சு. அதான் இல்லை சொன்னீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு வராது, அவருக்கு தான். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. பொருட்பால் மூணையும் சொல்லிட்டாங்க. சொன்னது செல்லாது. செல்லாதா? இங்கிருந்து குரல் வந்துருச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு இல்லையா, அதனால அவங்களே ட்ரை பண்ணட்டும். ஒரு கன்செஷன். இவருக்கு பிரைஸ். யூ ஆர் தி வின்னர். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். மேடம் பிரைஸ் கொடுக்குறோமா இப்போ? இல்ல, மதியம் தான் பிரைஸ் கொடுக்குறோம். நீங்களாம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நிலோஃபர் ஆயிஷாவின் தந்தை, அந்த குழந்தை மூலமா தந்தைக்கு ஒரு gift கிடைச்சிருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒரு அப்ளாஸ் அழகா கொடுக்கலாமே. இப்போ சார் ஒரே நிமிஷம். மேடம் ஒரே நிமிஷம் சார். அப்படியே நீங்க முடிச்சு போகும்போது உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தின விளக்கங்கள் சொல்லிட்டு இறங்க. மைக் ஆன். ஹலோ, கேட்குங்களா? இப்போ சார் செங்கல்பட்டுலேருந்து வரோம் சார். நாங்கள் இப்போ சென்னை செங்கல்பட்டு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பேசலாம்.
சென்னை செங்கல்பட்டுலேருந்து வரோம் நாங்கள். இந்த தமிழ் நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக வந்து என் பொண்ணுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் தான் இதில் நிறைய ஈடுபாடு. அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பேச்சு போட்டி, அப்போ திருக்குறளில் வந்து 1330 குறளும் போய் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டாவ. போட்டி கலந்து 15,000 ரூபாய் ப்ரைஸ் வாங்கி டெஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து போயிட்டாங்க. 2வது விடாமுயற்சி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த 1330 குறளும் ஒப்பிட்டனால 15,000 ரூபாய் ப்ரைஸும் கிடச்சிது கவர்மெண்ட்லேருந்து. இப்போ தான் வாங்கினாங்க. இன்னும் வந்து விழா நடத்தலை அவங்களுக்கு. பேச்சு போட்டியெலாம் வந்து நிறைய கலந்துப்பாங்க. அந்த இது மூலிமா தான் இது வந்தது எங்களுக்கு. வந்தது லாஸ்ட் டைம் கூட பண்ணாங்க. இந்த டைம் தான் வர வாய்ப்பு கிடச்சிது எங்களுக்கு. அப்படி கற்றுக்க சொல்லிட்டு இந்த இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. திருக்குறளை பற்றி நானே கற்றுப்பேன். அவங்க அம்மா தான் அதில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் வரல, என்னை அனுப்பிச்சுட்ருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. உங்கள் பேர் எல்லாம் சொல்லிடுங்க. என் பேர் ஆரிஃப். ஆரிஃப் சகோதரர், அருமை அருமை அருமை. அப்படியே ஊரு சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? செங்கல்பட்டு சார். ரொம்ப நன்றி. ஓகே. நம்பர் 15, நம்பர் 15. 15 யாராவது இருக்கீங்களா? 15. 15. சரி, அடுத்த நம்பர் எடுக்க சொல்லு. இல்ல, இப்ப அடுத்த நம்பர் எடுக்கலாம். அடுத்த நம்பருக்கு சான்ஸ் போகுது. ரெடியா தம்பி? இன்னும் ரெடியா? நம்பர் 74 74 இருக்கீங்களா? வருக வருக வருக. பேரு யுவராஜ். யுவராஜ். எந்த ஊரு? யுவராஜ். நம்ம தம்பி யுவராஜ் மேடைக்கு வந்திருக்காங்க. அவருக்கும் இந்த மாதிரி திருக்குறள்லயே கேட்கலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கேட்கலாமா? எப்படிப்பா, டெஸ்ட் பண்ணிடலாமா? ஈஸியாவா, கொஞ்சம் டஃப்பாவா, எப்படி? நீங்களே முடிவு பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். அப்ப இதோ இப்ப நம்ம திருவள்ளுவரை பத்தி பேசணும். அடுத்தது நமக்கு நாயன்மார்கள் எல்லாம் தெரியும். எத்தனை நாயன்மார்கள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நாயன்மார்கள் எத்தனை பேர்? எல்லாரும் சொல்லலாம். வெரி குட். 63 நாயன்மார்கள் இல்லைங்களா? ஓகே. இந்த 63 நாயன்மார்கள்ல நீங்க சொல்லக்கூடாது, தம்பி சொல்ல போறாரு. நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் யார்? 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் யார்? காரைக்கால் அம்மையார். பெண். வெரி குட். மைக்ல சொல்லுமா, மைக்ல சொல்லு. காரைக்கால் அம்மையார். வெரி குட். அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் நல்லா தெரிஞ்சவங்க. ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. பதில் அங்க இருந்து வரக்கூடாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே தம்பி, பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஓகே, வெரி குட். இது 3 பெண் நாயன்மார்கள். வேற ஏதாவது ட்ரை பண்றாங்களான்னு கேட்கலாம். வேண்டாம். இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி. அடுத்தது இப்போ 2 ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கோம். ஒரு சிறிய கேள்வி தான், ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி. அதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான பரிசு அப்படிங்கிறது உண்டு. வெறும் லக்கி ட்ரான்னு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போது ஓவர் டு நம்பர் 100. 100 யார் எடுத்துறீங்க? செந்தூர் பாண்டியன், வாங்க. வருக வருக வருக. இப்ப நம்மளுடைய அடுத்த அதிர்ஷ்டத்தை என்னன்னு எதிர்நோற்பதற்காக நம்ம சகோதரர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு உண்டான கேள்வி. இப்ப எல்லாரும் எந்த ஊர்ல இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்கோம்? பழனியில இருக்கோம். பழனி யார் எதுக்கு ஃபேமஸ் ஆனது?
எந்த கடவுள்? கடவுள். ஓகே. பழனிமலை முருகனுக்கு எல்லாரும் போயிருக்கோம், எல்லாரும் பழனிக்கும் போயிருக்கோம். அந்த பழனி மலையில எத்தனை படிக்கட்டுகள் உண்டு? பழனி மலையில் உள்ள படிக்கட்டுகளின் மேடம் போயிட்டு வந்தா நான் எண்ணலையே மேடம். பாத்தீங்களா, நம்ம அழகா முருகனை பார்க்கறதுக்கு போறோம், படி ஏறுறோம். நாம பழனி, அதுல எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல இல்லையா? தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சிருமா? தெரிஞ்சுவிட மேடம். இங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க சார். மேடம் இது செல்லாது, இது இன்னும் இப்ப மாத்திட்டாங்க. சொல்லுங்க. வெரி குட். அதுக்கு சிவனேன 1ல இருந்து 1000க்குள்ளன்னு சொல்லிடலாம். 690 படிக்கட்டுகள். நன்றி சார், நன்றி. அடுத்த தடவை ஏறும்போது பழனி படி எண்ணிடுவோம் நம்ம. எண்ணிடுறேன் மேடம். ஓகே. அடுத்த கேள்வி. 50 100 வந்துச்சு, இப்போ 50 வந்திருக்கு. நம்பர் 50 மாதேஸ்வரன். தாட்சாயினி வாங்க. 50 நம்பர் 50. இப்போ பழனி மலைக்கு எத்தனை படின்னு கேட்டாங்க, அடுத்து இடும மலைக்கு எத்தனை படின்னு கேட்க போறாங்க. வாங்க. மாதேஸ்வரன் அவர்களோட பொண்ணு தான் அவங்க தாட்சாயினி. இங்க வாங்கம்மா. நம்ம பாப்பா, நீ போன வருஷம் இந்த பாப்பாவை எல்லாரும் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. மிஸ் ஆயிருந்த பாப்பா மிஸ்ஸஸ் ஆகி இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம தாட்சாயினிக்கான கேள்வி அதே பழனிமலை, அதே முருகரை பற்றி கேள்விதான். நம்ம பழனி மலையில் பழனி முருகருக்கு எத்தனை படை வீடுகள் உண்டு? ஓகே, 6 படை வீடுகள்ல பழனி எத்தனாவது படை வீடு? 3. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு கேள்விதான். அடுத்து ட்ரை பண்ணிடுறீங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னவங்களுக்கு கொடுக்கல, பார்க்கலாம், அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவோம். அடுத்த நீ யாரு என்னங்கிற சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ தாக்ஷாயினி. என்னோட அப்பா பேர் மாதேஸ்வரன், அம்மா பேர் ஜெயக்கொடி. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து முப்பெரும் விழா நடக்கும்போது முதல் முறை இங்கே கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லபடியாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான். அங்கிளோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் வந்து என்னோட கல்யாணமும் அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் தான் நடந்தது. லாஸ்ட் ஜான் மந்தில் நடந்தது. ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? தாட்சாயினி, இப்போ நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா, 3வது படை வீடு பரிசு வேணுமா, இல்ல அடுத்த கேள்வி சொன்னா பரிசு வேணுமா? 3வது படை வீடு. அந்த பரிசு மட்டும் போதுமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஆண்டி, அடுத்த கேள்வி கேளுங்க. அது அடுத்தவங்களுக்கு. ஓகே, ரொம்ப நன்றிமா. அடுத்த நம்பர் 100 வந்துச்சு, 50 வந்துச்சு. இப்போ நம்பர் 7 வந்திருக்கு. 7 நம்பர் 7. நம்பர் 7 தோனியோட நம்பர் 7 இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, 7ஆம் நம்பர் வராருங்க. பேரு காளிராஜ். வாங்க. இவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தமிழ் சேனல்ல பரத் பாஸ்கர்னு 2 குட்டி பையங்க எல்லா ப்ரோக்ராம்லையும் வருவாங்க. அவரோட அப்பா நம்மளுடைய பாடல் போட்டியும் போது அவரும் அருமையாக ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாடலை சார்ந்த கேள்விதான் நம்மளுடைய
இவர் காளிராஜ் அவர்களுக்கு. சாருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனா நீங்க பாடின கவிதை எதை பத்தி கவிதை? கவிதை வந்து நம்ம ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? இப்ப நம்ம திருக்குறள்ல நிறைய பேர் பத்தி பேசிருக்க. அம்மாவை பத்தி தாய் எனும் சொல் வரும் திருக்குறள் தெரியுமா? அதாவது அந்த தாய்ங்கிற வார்த்தை முதல்ல இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். தாயின்னு வரணும் அந்த திருக்குறள்ல. தாய் முதல்ல ஸ்டார்டிங்காகவும் இருக்கலாம், கடைசியாகவும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம். அதுதான் குழு. கேக்குதா? ஓகே, ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா வந்துடும். திருக்குறள்ல தாய் என்று முடியும், ஆர் ஆரம்பிக்கும், அல்ல நடுவுல வரும். தாய். வேற யாருக்காவது தெரியுமா? வேற யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுங்க? சூப்பர் சூப்பர், எல்லாரும் கை தூக்குறீங்க. அதனால நானே சொல்லிட்டுமா? இருங்க, இந்த நிலோஃபர் ஆயிஷா வரியா பாப்பா? நிலோஃபர் கமான். அந்த பொண்ணு திருக்குறளுக்கு தான், திருக்குறள் போட்டியில தான் பரிசு வாங்கியிருக்கு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். வெரி குட். அருமை அருமை அருமை. சந்தோஷம். ஓகே, நன்றி. அடுத்து நம்ம லக்க நன்றி பாப்போம். நன்றிங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. நம்பர் 29 வைபவ். வைபவஸ்ரீ அவங்க அப்பா வாங்க. வைபவஸ்ரீ. ஓகே, அப்பா அம்மா யார் வேணாலும் வரலாம், வாங்க. என்னம்மா வாங்கண்ணா, வெளியே போறீங்க? பயப்படாம வாங்க. அம்மாவும் வரலாம். கதா சாத்திட்டு கேட்டோம்னா பதில் கரெக்டாக வந்துடுமா? வைபவஸ்ரீ தெரிஞ்சுதான். அவங்க அப்பா. பாரு. ஓகே, இப்போ நம்ம சகோதரர் மேடைக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு மிகவும் எளிமையான கேள்வி. திரும்பியும் நம்ம நாயன்மார்களுக்கே போவோம். எத்தனை நாயன்மார்கள்? 63. ஓகே, அதில் இப்போ 63 நாயன்மார்களில் ஒரு கேள்வி கேட்கும்போது பெண் நாயன்மார்கள் கேட்டோம். இதில் 16 வயதினிலேயே 16 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து உயிர் துறந்த நாயன்மார் ஒருத்தர் இருக்காரு. 16 வயசு மட்டும்தான் இருந்தாரு. அவரோட பெயர்? அவர் 16 வயசு மட்டும்தான் இருந்தாரு நாயன்மார். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான் அவரு. அங்க ஒருத்தர் தெரியும், ஆடியன்ஸ்ல கை தூக்குறாங்க. நம்ம ஆடியன்ஸ்ல யாருக்காவது தெரியுங்களா? சொல்லலாமே. சார் வாங்க. நாயன்மாரா? நாயன்மாரா? ஓகே, சொல்லிடலாங்களா? திருஞான சம்பந்தர். அடுத்த நம்பர் வந்து நம்பர் 48. 48. வாங்க, உங்களோட அதிர்ஷ்டத்தை செக் பண்ணிடுவோம். சரி, அடுத்து எடுங்க. 48 இருக்கீங்களா? வாங்க. இப்போ சகோதரி மேடைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு உண்டான கேள்வி மறுபடியும் நம்ம பழனிமலை முருகனுக்கே வந்திருக்கோம். இப்போ பழனிமலை படிக்கட்டு எல்லாம் கேட்டுட்டோம். இப்போ பழனிமலை முருகனின் ஸ்தல விருட்சம் என்ன? பழனிமலை முருகனின் ஸ்தல விருட்சம். விருட்சம்னா எல்லாருக்கும் தெரியும், மரம்.
ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும், அதாவது ஸ்தல விருட்சம் இருக்கும். அதை பற்றி தான் அந்த புராணங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் நம்ம பழனிமலை முருகனுக்கு ஸ்தல விருட்சம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. பழனிமலை முருகனின் ஸ்தல வேற யாருக்காவது தெரியுமா? ஆடியன்ஸ்ல எத்தனை பேர் பின்னால வீரராகவன் வாங்க. யாருக்கு தெரியும் பழனிமலை முருகன்? ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சம் மரம். வாங்க வாங்க, பயப்படாம வாங்க, அடுத்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. ஆதினங்குடியில் நெல்லி மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. வெரி குட், மிகவும் அருமையான பதில் சகோதரி. ஆனா இதுக்கு உங்களுக்கு பரிசு இல்ல. நிறைய பேருக்கு ஸ்தல விருட்சத்தை சொன்னதுக்காக மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், உங்களை அறிமுகப்படுத்திங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி. என்னோட பேர் இந்துமதி. நான் மயிலாடுதுறையிலேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என் பையனோட ஸ்கூல்லேருந்து ஒரு மிஸ்ஸு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி போட்டிலாம் நடக்குது, போன வருஷம் நாங்கள் போனோம், ரொம்ப நல்லா நடந்து, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்கன்னு சொன்னாங்க. பையனும் ஸ்லோகம் காம்படிஷனில் கலந்துட்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கான். அந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்காக நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நன்றிங்கம்மா. அடுத்த நம்பர், அடுத்த எண் 28 28 28 வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, உங்களுக்கான கேள்வி இப்போ கேட்பாங்க, பயப்படாம வாங்க. நம் சகோதரி மேடைக்கு வந்திருக்கா, அவருடைய அதிர்ஷ்டத்தை இப்பொழுது பார்த்துடலாம். கண்டிப்பா நீங்க பதில் சொல்லிடுவீங்க. இப்ப திருக்குறள்ல தாயை பத்தி கேட்டோம், தந்தையை பற்றி, தந்தை என்று வரி வரும் திருக்குறள், தந்தைங்கிற வார்த்தை வரும் திருக்குறள்ல. ஒண்ணு மட்டும் இல்ல, கண்டுபிடிங்க. தந்தை, தாய் சொல்லிட்டோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், முடிஞ்சது. அடுத்தது தந்தை. தந்தையை பத்தி நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார், தெரியலையா டீச்சர்? எனக்கு டீச்சர். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. கை தட்டலாமே, சத்தமா கை தட்டலாமே. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. தென்காசி மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட நேம் கோமதி. முதல் வருஷத்துலேருந்து 3 வருஷமும் நாங்கள் வரோம். ரொம்ப நல்லா இருக்குது நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பணியாற்றி எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக அடுத்த குழுக்கள் 47 47 47 47 இருக்கீங்களா? நம்பர் 47 ராம்குமார். 47 இருக்கீங்களா? 47 ராம்குமார். என்னங்க இம்புட்டு நேரமா கூப்பிடுறேன், எந்திரிச்சு வாங்க. மறந்துட்டார், நம்பர் மறந்துட்டார். ஈஸியான கேள்வியை கேட்போம், வாங்க தைரியமா வாங்க. நம்பரையே மறந்துட்டீங்களா? நம்ம தம்பி ராம்குமார் மேடைக்கு வந்திருக்காரு. பார்த்தாலே நல்ல விளையாட்டாலும் விளையாடுவார் போல இருக்கு. விளையாட்டு சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டலாமா? ஒன்றும் இல்லை, நம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? நம்மளோட விளையாட்டு, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டு என்று கபடி. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். உங்களா நன்றி, ரொம்ப அருமையாக. இவ்வளோ நேரம் பதில் சொன்ன எல்லாருமே பதில் சொல்ல முடியல, வேற ஒரு ஆள் தான் வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. ஆனால் இவர் நேரடியாக பதிலை சொல்லிட்டாரு. கேள்வியுமே கொஞ்சம் எளிதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். நான் ராம்குமார் தேனியிலேருந்து வரேன். எனக்கு இது ஜோதிட மாநாட்டில் 3வது தடவை வந்திருக்கேன்.
இது வந்து தமிழ் போட்டிக்காக சின்ராஸ் ஐயாக்காக வந்திருக்கேன். இது ஜோதிட ஆர்வலர் நான். இப்போ வந்து நம்ம குழுவில் வருஷம் நம்ம குழு நண்பர்களுக்காகவும் நம்ம சின்ராஸ் ஐயாவுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம அது கமிட்டி வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காகவும் இதுக்காக வந்திருக்கேன் நான். மிக்க நன்றி. ஒன்று கேட்டுடலாமா? ஒரு கேள்வி கேட்டுடலாம். அடுத்ததாக அடுத்த நம்பர் வாங்கம்மா. நாற்பத்தி அஞ்சு நம்பர். ஷக்கிலா வாங்கம்மா. நாற்பத்தி அஞ்சு ஷக்கிலா. சகோதரி அவர்களே வருக. என்ன படிச்சிருக்கீங்க? எம்சிஏ. எம்சிஏ, வெரி குட். உங்களுக்கு மிகவும் எளிதான கேள்வி. உங்களுக்கு தமிழ்ல வட்டம்னா என்னன்னு தெரியுமா? வட்டம் தெரியும், சர்க்கிள். வெரி குட். வட்டத்துல நிறைய பாகங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச 3 பாகம் சொல்லுங்க பார்க்கலாம். வட்டத்துக்கு பாகங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாகம் தெரியுமா? நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொன்னேன். ஏதோ ஒண்ணு, வட்டத்துக்கு ஒண்ணு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. முதல்ல ஒண்ணு சொல்லட்டும். வட்டம் தெரியும், சர்க்கிள் தெரியுமா? இங்கிலீஷ்ல தெரியுமா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாம். வட்டம், செமி சர்க்கிள், அது சர்க்கிள் ஒரு பாகங்கள். பார்ட் ஆஃப் சர்க்கிள். வட்டம், வட்டத்தின் பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். தெரியல. யாரை கூப்பிட்டுமா? அவங்க பொண்ணையே கூப்பிடுறாங்க. உங்க பொண்ணு என்ன பேருங்க? சம்ருதி. நீங்க வாங்க. யாரு சம்ருதி? எங்க வரலாம்? வட்டத்தின் பாகங்கள். இது பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். மேத்தமேட்டிக்ஸ்ல. அவளுக்கு தெரியுமா? பாப்பாக்கு தெரியுமா? தெரியல. கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. தெரியாதா? ஓகே. நீ பாப்பா வேற யாருக்காவது தெரியுமா? உங்கள வேற யாருக்காவது? இந்த பாப்பா சொல்றா. சரி, இங்க கேட்டுருவோம். வேற யாருக்காவது? அவங்களுக்கு வேணா இந்த பாப்பாவே சொல்லட்டும். இல்ல அவங்க வர்றது கஷ்டம் இல்ல. வரீங்களா? வாங்க. அவங்க டான்ஸே ஆடுவாங்க விட்டா ஸ்டேஜ்ல. சிரமம்ங்கிறதுக்காக சொன்னேன் நான். பயங்கரமா. இருங்கம்மா, அப்படியே இருங்க. அவங்க மேடைக்கு வரல ரொம்ப விருப்பப்படுறாங்க. பரவாயில்ல, சொல்லலாம். சொல்லிருங்க. பரவாயில்ல, இல்ல ஒரு நிமிஷம் பாப்பா சொல்லிட்டு அம்மா சொல்லட்டும். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. சந்தியா இல்ல பாப்பா சொல்றாளாமா, அவளுக்கு சான்ஸ் கொடுத்துடலாம். அநேகமா அந்த பாப்பாவுக்கு மேடையில் பேசுகிறது தான் ரொம்ப கூச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லாத்து முன்னாடியும் ஏறி நல்லபடியாக பேசுகிற மாதிரி இருக்கணும். இந்த கூச்சம் அப்படிங்கிறது, மேடை கூச்சம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். இன்னுமே அந்த பாப்பா நல்லா சொல்ல முடியல, பட் தெரியுது, விடை தெரியுது அந்த பாப்பாவுக்கு. நீங்க சொல்லுங்க. சதுரம், சதுரம், செவ்வகம், முக்கோணம். இது வந்து இவங்க சொன்னதுமே தவறான விடை தான். வட்டத்தின் பாகங்கள் தான் கேட்டாங்க. நீங்க செவ்வகம், முக்கோணம்லாம் சொல்லிட்டீங்க. வேற யாராவது நம்ம இடத்துல தெரியுமா? இங்க இல்ல சொல்லுவாங்க. வேற யாருக்காவது தெரியுமா? பாப்பா வாமா, பாப்பா வாமா. இருங்க இருங்க இருங்க. பாப்பா ரொம்ப நேரமா கை தூட்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. வாமா அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திங்கம்மா.
உங்களை அறிமுகப்படுத்திங்க. பரவாயில்ல. சென்னை சந்தியா மீனாட்சி சுந்தரம், குன்றத்தூர். என் பேர் ஸ்ரீ வேல்விழி. நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். வட்டத்தோட பகுதிகள் விட்டம், நான் வட்டகோண பகுதி. வெரி குட், வெரி குட். அப்ப இல்ல சொல்லலாம். இப்ப விட்டம்னா நமக்கு தமிழ்ல தெரியல இல்லையா? விட்டத்துக்கு இங்கிலீஷ்ல தெரியுமாமா? டயாமீட்டர் தெரியுமா? ஆரம்னு சொன்னா வட்டம் வரையறக்கு நம்ம காம்பஸ்ல எடுப்போம் இல்லைங்களா? அந்த டிஸ்டன்ஸ், ரேடியஸ். மேத்ஸ்னாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாப்பாக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க பதில் சொன்னதுக்கு. ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. இப்போ அடுத்ததாக காளிராஜ் அவர்கள். காளிராஜ் இருக்கீங்களா? காளிராஜ் அவர்கள் இப்போ ஒரு பாடல் பாடுவார். ஆக்சுவலாக இவர் நிறையா பாட்டு போட்டியிலலாம் நம்ம இதில் கலந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் அம்மாவை பற்றி, அதாவது தாயை பற்றி ஒரு பாடல் பாடுவார். ஆத்தா ஒஞ்சல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தா ஒஞ்சல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தொழி கட்டியாட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளதோவட்ட, ஆத்தா ஒஞ்சல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தா ஒஞ்சல இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் அடிச்சதுவும் ஊஞ்சலதானே, வண்ண பூஞ்சோளதானே, தூங்குற நேரமெல்லாம் தலகணையானதெல்லாம் ஊஞ்சலதானே, வண்ண பூஞ்சோளதானே, முந்தான முடிச்சு நில 90 இருக்கும், முந்தான முடிச்சு நில 90 இருக்கும், நீ கட்டிருக்கும் சேலையில கண்ணீரும் மணக்கும், கஞ்சி கொண்டு போகும்போது சும்மாடாயிருக்கும், கஞ்சி கொண்டு போகும்போது சும்மாடாயிருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும், ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அக்கா கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதுவும் ஊஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோளதானே, கண்ணில் ஒரு தூசி பட்டாங் ஒத்தனம் கொடுப்பதுவும் ஊஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோளதானே, பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை, பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை, காயம்பட்ட விரலுக்கு தான் கட்டு போடும் சேலை, மயிலரகவும் சேலை மனசுக்குள்ள விரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும், அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, அத்தா ஒஞ்சேல ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தொழி கட்டியாட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளதோவட்ட, பார்த்தாளை சேத்தணைக்க தோணும், நாம் செத்தாலும் என்ன போத்த வேணும்,
கொடியா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாசத்தை போல ஆத்தா ஒஞ்சேல. நன்றி. ரொம்ப நன்றி. இப்ப நம்ம குட்டி தம்பி நிரஞ்சன் யார் அதிர்ஷ்டசாலி நம்மில் அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. நம்பர் 34, நம்பர் 34 34 இருக்கீங்களா? வாங்க. இருக்காங்க, வாங்க. திவ்யா நித்யலட்சுமி. நித்யாலட்சுமி. நித்யலட்சுமி சொல்றேன். வாங்கம்மா. நம்ம சகோதரி நித்யலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. இதுநாள் வரைக்கும் நம்ம 2 தடவை கூப்பிட்ருக்கோம். நம்ம பேரன் நம்ம சகோதரிகள் மேடைக்கு வந்தீங்க. இப்போ இந்த குட்டி தம்பி எடுத்தனால இவனோட கையில் அழகான கையில் நம்மளை செலக்ட் பண்ணி கொடுத்ததுனால இவங்க வெற்றி பெற்றவராக டைரெக்டாக அனுபவிச்சிரும். அதனால் நித்யலட்சுமி வின்னர். இந்த இடத்துல இவங்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் இல்லை. ஆல் கிரெடிட் கோஸ் இந்த குட்டி தங்கத்துக்காக. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பரிசு ஓகே, ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. சரி, அவங்க வின்னர். இப்போ அவங்களுக்கு சின்ன ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். இப்போ நம்ம நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம். வார்த்தைகள் பேசும்பொழுது நம்ம உதடு வந்து ஒட்டிக்குது இல்லையா? அப்படி உதடு ஒட்டுற 2 லெட்டர் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பு இவ்வு. ஃபேண்டாஸ்டிக். இப்பு இப்பு இவ் இப்பு கரெக்ட். இப்பு மட்டும்தான். இன்னொன்னு இருக்கு. இம்மு. சூப்பர். இப் இம் சொல்லி பாருங்க. அதுக்கு மட்டும்தான் லிப்ஸ் 2 ஓட்டும். வெரி குட். பிரியாவும் வின் பண்ணிட்டாங்க, இதுலயும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு லக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. தேங்க்யூ மேம். உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் நித்யாலட்சுமி. நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். கோல போட்டியில் போன வருஷமும் பரிசு கிடச்சிச்சு, இந்த வருஷமும் பரிசு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாக்கு வரும்போது ரொம்பவே நம்ம குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நன்றி. நன்றி. நன்றிம்மா. அடுத்த எடுத்துங்க. நம்பர் 89 89 89 வாங்கம்மா. பாலமுருகன் வாங்க. சகோதரர் அவர்களுக்கு நன்றி மேடையில் இருந்ததுக்கு. இப்போ இவருக்கும் இந்த லக்கி ட்ரா வந்து வின்னர் தான். எல்லாம் நம்மளோட நிரஞ்சன் குட்டையினால. உங்களுக்கு இந்த பிரைஸ் மட்டும் போதுமா, இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாங்களா? கேள்வி கேளுங்க. நிச்சயமா கேள்வி கேட்டலாமா? சரி மேடம், சிம்பிளா கிட்ட கேள்வி. ஓகே. நமக்கு தமிழ் மாதம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதில் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் 32 நாள் வருது. அது எந்த மாதம்? ஒரே சொல். அதாவது தமிழ் மாதங்கள் நமக்கு தெரியும். அதில் எத்தனை நாட்கள் வரும்? எல்லா ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளவு நாட்கள்னு கவுண்டிங் இருக்கு. அதில் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் 32 நாட்கள் வருது. அது எந்த மாதம்? இருங்க அவர் சொல்லட்டும். ஒரு முயற்சியாவது பண்ணட்டும். இருங்க. ஆனா உங்களுக்கு பரிசு உண்டு. ஒரே ஒரு மாதத்துக்கு 32 நாள். முயற்சி பண்ண முடியல. இல்ல, தமிழ் மாதம் 12 தெரியுமா உங்களுக்கு? எங்க சொல்லுங்க. மே மாசம். தமிழ் மாதம். தமிழ் மாதங்களை பற்றி கேட்கும்போது அவர் ஆங்கில மாதத்தை பற்றி சொல்றாரு. தமிழ் மாதங்கள். தமிழ முழுசா சொல்றீங்களா? தமிழ் மாதம். தமிழ் மாதங்கள்ல
ஒரு மாதத்துல மட்டும் 32 நாட்கள் இருக்கு. அது எந்த மாதம்னு கேக்குறாங்க. முதல்ல தமிழ் மாதங்கள் சொல்லிருங்க நீங்க. தெரியும் மேடம், அந்த 32 மாதம் ஒரு சின்ன பரவாயில்ல, தமிழ் மாசத்தை ஒரு தடவை எல்லாரும் தமிழ் மாசத்தை மட்டும் சொல்ல சொல்றாங்க. தெரிஞ்சுக்குவாங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாசத்துல ஒரு மாசத்துக்கு 32 நாள் வருது. உங்களுக்கு தெரியுமா? சரி, வேற யாருக்கு தெரியுமா? உங்கள வேற யாருக்கு தெரியும்? அடேங்கப்பா, இதெல்லாம் ஒத்துக்கலாட்ட நீங்க எல்லாம் கூகுள் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. இதுல வந்து கண் நேர்பார்வையில சந்தியா இருந்தாங்க, அவங்க சொல்லலாம். என்னங்க? ஆடி மாசம்னு சொல்லியிருக்காங்க. ஆடி இல்ல, ஆணி. ஆடி தானே சொன்னீங்க? ஆணி மாதத்திற்கு 32 நாட்கள். ஆடிதான். சரி சரிங்க, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க இருந்து வர்றீங்க, எத்தனாவது வருடம் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். கொஞ்சம் பேசுறத கவனிக்கலாமே, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசுறத கவனிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சின்சா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கேருந்து இப்போ 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஸோ ஜோதிட ஆர்வலராக இருக்கேன். மட்டும் திருப்பூர்லேருந்து இருக்கேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. அடுத்த குழுக்க நம்பர் 12. நம்பர் 12 1 2 12. மஞ்சுளா தேவி இருக்கீங்களா? மஞ்சுளா தேவி இருக்கீங்களா? நம்பர் 12 மஞ்சுளா தேவி. ஏமா உட்காந்தே இருக்கீங்க? பயப்படாதீங்க, வாங்க. பாட்டு போட்டு ஆடுறேன்றியா? இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்பாங்க. சகோதரி அவர்களே வருங்க. உங்களுக்கும் தம்பினால பரிசு உண்டு. கேள்வி இருந்தாலும் கேள்வி கேட்டுறலாங்களா? ஓகே. மனித கணனி என்று கூறப்படும் பெண் யார்? மனித கணனி. கணனின்னா தெரியுங்களா? கம்ப்யூட்டர். ஒரு பெண் வந்து மனித கணனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமா கணிதத்துல வந்து புலமை விக்கவங்க ஆகும். ரொம்ப 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 நாலேஜபிள் பர்சன். ரொம்ப நல்லா அவங்கள தெரியும் எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு பேர் வந்து மனித கணனி, மனித கம்ப்யூட்டர், ஹியூமன் கம்ப்யூட்டர். உங்கள யாருக்காவது தெரியுமா? சரி, இளங்கோ சார் அரைகுறையா கைதுக்கிறீங்க, பாதி தெரியுமா? வாங்க வாங்க மேடைக்கு. உங்களுக்கு பரிசு உண்டானா? குட்டி பையனால. சகுந்தலா தேவி. வெரி குட், நன்றி அவர்களே. சகோதரர் அவர்களே, உங்களை அறிமுகப்படுத்திக்கம்மா. எங்க இருந்து வர்றீங்க? மஞ்சுளா தேவி அவர். சகுந்தலா தேவி. பேசுங்க பேசுங்க, ஒட்டி வச்சுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ராஜாம்பேட்டையிலிருந்து வரோம். எங்கள் குழந்தைங்க திருக்குறள் போட்டியில் கலந்துருக்காங்க. இதோட 2வது வருஷமாக நாங்கள் இங்கே வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, மிக்க நன்றி. அடுத்ததாக கொஞ்சம் அமைதியா இருங்க. அடுத்ததாக பேர் சொல்லுங்க. அழகரசன். அழகரசன். சரி இருங்க, பேர் எழுதிக்கிறோம். கூப்பிடும்போது நீங்க வந்து பரிசு வாங்கிக்கலாம்.
நீங்கள் அங்கேயே இருங்க, பேர் மட்டும் எழுதிக்கிறோம் நாங்கள். பரிசு கொடுக்கும்போது கூப்பிடுவோம், அப்போ வாங்க. அவங்களுக்கு கேள்வியெல்லாம் இல்லை. கேள்வியெல்லாம் இல்லை. கேள்வியெல்லாம் இல்லை சார், டைரெக்டாக பரிசு தான். உட்காருங்க. அடுத்தது அழகரசன் போட்டுங்க. நம்பர் 108. 108 யாருன்னு பாருங்க. ராமகளஞ்சியம். ராமகளஞ்சியம். ராமகளஞ்சியம் உட்காருங்க. தம்பி இன்னொன்று எடுங்க. அந்த பொண்ணுக்கு கொடுப்பா. நீ 3 எடுவா. 144. இன்னும் 2 எடுக்க வச்சிருங்க. இன்னொடுங்க எடுமா. 127. ரவி குலத்திலக ரவி அவர்கள் பேர் எழுதிக்கிறேங்க. உட்காருங்க. நம்பர் 5. குரு அம்மாள். நம்பர் 5 குரு அம்மாள் இருக்கீங்களா? உட்காருங்க அம்மா, உட்காருங்க. பேர் எழுதிக்கிறோம். உட்காருங்க. கூப்பிடும்போது வந்து வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்ததாக அடுத்ததாக மற்றவங்க எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து டோக்கன் எடுத்திருப்பீங்க. அதில் இருக்கிறவங்களுக்கான பரிசு இதில் வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் வாங்கணும். அது வந்து மூத்தவர்களுக்காக அப்படிங்கிறதுனால அதில் கேள்வி எதுவும் இல்லை. இதில் வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் பரிசு வாங்கணும். ஆமாம், பதில் சொன்னீங்கன்னா பரிசு. நம்பர் 22. 22 டோக்கன் மேலே வாங்க. வாங்க, கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பரிசு இருக்கு. விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி அவங்க வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. குடுக்குடுன்னு ஓடியாங்க. தெரியும் தமிழம்மா. அங்க போங்க. வாங்க, கேள்விக்கான பதில சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கல. சகோதரி அவர்களே, வருக வருக வருக. நீங்க லக்கி டிரால உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேலும் தொடரட்டும். இது உங்களுக்கான கேள்விகள். நமக்கு திருக்குறள் நல்லா தெரியும் இல்லையா? அம்மா எனக்கு தெரியும், ஆனா இப்ப தெரியாது. சொல்லுங்க. ஐயா சொல்லிட்டாரு, தெரியாதுங்கிறத மேடை ஏறி சொல்லிருங்க நாகரிகமான. ஓகே ஓகே. திருக்குறள்ல சென்டர் போய்க்கோ. திருக்குறள்ல நம்ம ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 2 மலர்களை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த 2 மலர்கள் என்ன? 2 திருவள்ளுவர் திருக்குறளில் 2 மலர்களை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த 2 மலர் என்ன? கட்டாயம் தெரியல. அதெல்லாம் கூகுள் பண்ணிடுவாங்க. இல்ல உண்மையாலுமே தெரியல. 2 மலர்கள் தெரியலையா? நம்ம குரு இங்க எல்லாம் யாருக்கா தெரியுங்களா? சொல்லலாம். என்னவாமா? வேற யாருக்காவது விட தெரியுமா? திருக்குறள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 மலர்களோட பேர் சொல்ல முடியுமா? வாங்க. 2 மலர் சொல்லுங்க. அங்க வா. அனிச்சம் குவளை. வெரி குட் வெரி குட். இது நம்மளுடைய நாலேஜுக்காக. பட் விஜயலட்சுமிக்கு பரிசு உண்டு. நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. எழுதிக்கிறேன். நீங்க தான் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? அடுத்து வாங்கம்மா, அடுத்த குழுக்கள். வர்ஷினி வாங்க. நம்பர் 70. நம்பர் 70 யாரோட இருக்கீங்களா? 70. சிவகாமி. எங்கடா அம்மா, எங்கடா வாங்க. சீக்கிரம் வாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ரொம்ப லேட்டாக வராங்க. கை தட்டலையே சீக்கிரம் வந்துடணும்.
டீச்சர் வாங்க வந்து கேள்விக்கான பதிலை சொல்லி பரிசு வாங்கிக்கோங்க. இங்கே வாங்க. வருக வருக சகோதரி அவர்களே. எல்லாருக்கும் இவங்க ஒரு டீச்சர், அதனால இவங்களுக்கு கஷ்டமான கேள்வி கேட்கலாமா? டீச்சர் அதனால நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. டீச்சருங்கிறனால எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. டீச்சரா இருக்கீங்க, உங்களுக்கும் திரும்பவும் திருக்குறளை பத்தியே தான். நம்ம ஐயன் வந்து திருக்குறள்ல எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி இருக்காரு. ஒரே ஒரு எழுத்தை மட்டும் தமிழ் எழுத்து பயன்படுத்தல. அது என்ன எழுத்து? ஒரே ஒரு தமிழ் எழுத்து மட்டும் திருக்குறள்ல யூஸ் பண்ணல, பயன்படுத்தல. அது என்ன தமிழ் எழுத்து? யாரு அவங்களுக்கு? அது இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன பண்றது? அங்க திரும்பி முன்னால பாருங்க. திருக்குறள் திருவள்ளுவர் அதுல தமிழ்ல தான் எழுதி இருக்காரு. ஆனா ஒரே ஒரு தமிழ் எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணல. மேடம் நேரா பாருங்க, கேமராவை பாருங்க. இஞ்சி. இஞ்சிங்க மேம். இஞ்சி. மைக்ல சொல்லுங்க. ஆன் பண்ணி தாங்க. பயன்படுத்தாத ஒரே தமிழ் எழுத்து இஞ்சி. அப்படியா? கரெக்டா? எல்லாம் இல்லன்னு சொல்றாங்களே, என்ன சொல்றது? ஏதாவது பதில் இருக்கா யார்கிட்டயாவது? இவங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா? பரவாயில்ல, சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். தம்பி வாடா, தம்பி வாடா, வாடா வாடா வாடா. போச்சு, டீச்சரை சரி பண்ண போறான். பரவாயில்ல, டீச்சரை வந்து குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி தர்றாங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. இன்னொன்னு இது வந்து ஸ்டூடண்ட். அதான் இவ பாருங்களேன், டீச்சர் சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுது, ஆனா டீச்சர் மறந்துட்டாங்க பாவம். ஓகே, ஆனா பரிசு சிவகாமி அவர்களுக்கு உண்டு, வாழ்த்துக்கள். அடுத்த லக்கிட்டா வர்ஷினி வருண் வாங்க. ஏதாவது ஒன்று இரு, வருண் எடுக்கட்டும். எடுறா, எடு. எத்தனை நம்பர்? 84. 84. 84 இருக்கீங்களா? பேர் பாருங்க. 84 யாருன்னு நீங்களாவே பார்த்து வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், ஈஸியா இருக்கும். நித்யானந்தி இருக்கீங்களா? நித்யானந்தி, நித்யா ஆனந்தி. வாப்பா, வாமா வாமா, மேலே வாமா, நான் இருக்கேன், வா. வருக வருக சகோதரி அவர்களே. உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியான கேள்வி தான் கேட்க போறேன். டெஃபினட்டா நீங்க வின் பண்ண போறீங்க. பதில் சொல்லிட்டு பிரைஸ் வாங்க போறீங்க. அங்க ஸ்டேஜ் பாருங்க, ஸ்டேஜ் பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும், பாரதியார தெரியும். பாரதியாரின் முழு பெயர் என்ன? பாரதியாரோட முழு பெயர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாப்பாக்கு தெரியுமா? பாரதியாரோட முழு பெயர் தெரியுமா? வா. சுப்பிரமணி பாரதியார். அம்மா கரெக்டா சொல்லுங்க. சரியான பதில். ஆனா உங்களுக்கு பரிசு உண்டு, கலங்க வேண்டாம். உங்க பொண்ணு கனக சுப்பிரமணிய பாரதியார். எடுத்தாச்சு, எடுப்பா. சரிடா, ஏதோ ஒன்று அடுத்த தடவை உனக்கு கூப்பிட்றேன். எடு சாமி. 83 இருக்கீங்களா? 83. நித்யாக்கு பிரைஸ் போட்டீங்களா? மணிகண்டன். எந்த ஊரு? மணிகண்டன் இருக்கீங்களா? 83 மணிகண்டன். மணிகண்டன் இருக்கீங்களா? இதோ வராரு. அதுவும் லோக்கல்ல தானா? அடுத்த குழுக்கள் எடுக்க சொல்லிடலாம். இல்ல, அடுத்த குழுக்கள் டைம் ஆகுது. இல்ல, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லி நீங்க அவங்களுக்கான பரிசு வாங்கிக்கலாம். முன்னாடி வாங்க.
வாங்க சகோதரன், ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஒன்றும் டென்ஷன் இல்லை. நமக்கு தெரியும் கூட்டல் கழித்தல் எல்லாம் தெரியும் இல்லையா? கூட்டல் கழித்தல் ப்ளஸ் மைனஸ் தெரியும் தெரியும் இல்லையா? வகுத்தலுக்கு எதிர்ச்சொல், வகுத்தலுக்கு எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் செயலி. வகுத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்கு எதிரானது என்ன? பெருக்கல். வெரி குட், அவ்வளவுதான். இவருக்கு மட்டும் ஈஸியான கேள்வியா கேட்குறீங்க. அவரோட லக் அது. சரி, உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் மணிகண்டன். அடுத்தது நிர்வாகிகள். என் பேர் மணிகண்டன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து ஐயாவோட வீடியோவை பார்த்துட்ருக்கேன். இது இந்த 2வது டைம் இப்போ இங்கே எடுத்துருக்குதா? எதுக்கு இப்போ எடுத்தீங்க? ஹலோ, ஹலோ, என் பேர் மணிகண்டன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக ஐயாவோட வீடியோவை பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ இது 2வது டைம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். போன வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் ஃபங்க்ஷன் நம்மளை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே கோஆர்டினேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இனி வரும் காலத்திலையும் இது ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாரோட சேர்ந்து நானும் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ராஜ் அடுத்தது சினிராஜ், ஒரு செஷன் எடுத்துடலாமா? ரெடியா? இல்லை டல்லாக இருக்காங்க. அடுத்தது நிர்வாகிகளுக்கான குழுக்கள்.